கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4, 2 கொரிந்தியன்ஸ் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். யாரு இந்த குருடாக்கின காரியத்தை பண்ணது? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான். என்ன சாத்தான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போய் அவனை ஜெயங்கொள்ளு வரைக்கும் இந்த உலகத்துக்கு அவன் தான் அதிபதியாக இருந்தான். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியம் பண்ணுறதுக்கு முன்பாக என்ன நடந்தது சோதிக்கிறதுக்காக சாத்தான் வரும்போது அவன் என்ன பண்ணுறான்? மத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த கன்மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். எப்படி? இதெல்லாம் நான் உமக்கு தருவேன். யாரு? இந்த உலகத்தினுடைய மகிமை. அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு? இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்தின் அதிபதின்னு அதே யோவான் 12வது அதிகாரம் 40வது வசனத்தில் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்று சொல்லக்கூடியதா. என கண்கள் குருடான காரியத்தை. அதே மாதிரி அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக யோவான் 14:30 சொல்லும்போது, இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுகிறதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்போ யார் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியது? சாத்தான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி இந்த தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய மகிமையான ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் அவங்க அதில் நடக்க முடியாதபடி அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன்னா கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லும்போது, அவர் அதரிசனமான தேவனுடைய சர்ப்பமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்திக்கும் பெயரானவர். அவர் தான் எல்லாமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே. ஆனால் அவருடைய சுவிசேஷத்தினுடைய வர முடியாதபடிக்கு. ஏன்னா ஆண்டவரை பற்றி சொல்லும்போது கொலோசியர் 2:9 சொல்லும் என்ன சொல்றாரு? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் சரீர பிரகாரமாக வாசமாய் இருக்கிறாரு. அதனால அவருக்குள்ள அந்த சரீர பிரகாரமாக எல்லாம் வாசமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்தினுடைய மகிமையின் ஒளி என்ன? ஜனங்களுக்கு தெரிஞ்ச அவிசுவாசிகளுக்குள்ள வராதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிற வரைக்கும் என்ன, அவன் ஜனங்கள் இந்த சாத்தானுடைய ஆளுகை கீழே இருந்தாங்க. ஏன்னா அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்கான பழியை சுமந்தாரு. அதே சமயத்தில் மரணம் என்று சொல்லக்கூடிய கடைசி பிசாசாகிய அந்த சாத்தானுடைய வல்லமையாகிய அந்த மரணத்தை ஜெயங்கொண்டாரு, அவனை வெற்றி கொண்டாரு. இப்போ அந்த உலகத்தின் அதிபதி அவன் இல்லை. ஆனால் இன்றைக்கும் அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவங்களுடைய கண்களை பிரகாசிக்கப்படாதபடிக்கு, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளப்பட முடியாத அளவிற்கு அவங்கள குருடாக்கி வைத்திருக்கிறான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம சுவிசேஷத்தை சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்கள் மேலே வரும்போது அவர்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரக்கூடியது. ஏன்னா முன்னாடி நம்ம பார்க்கும்போது முன்னாடி அவங்களுக்கு அது தெரிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் நான் உண்மையான தேவனை அறிஞ்சு கொள்ளணும்னு வர்றாங்களோ அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படக்கூடியதாக. அதனால தான் எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும்போது என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் தந்திரல வேண்டும் என்று. அப்போ இன்றைக்கு நமக்கு சாத்தான் எதிரி இல்லை. சாத்தான் நிறைய வேலைகளை செய்ய பார்ப்பான். ஆனால் சாத்தானை ஜெயங்கொண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அதனால தான் 1 யோவான் 4:4 சொல்லும்போது என்ன,
இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவரே. அப்போ சுவிசேஷத்தின் ஒளிய அவன் வெளியே வராதபடி அவன் பண்ண முடியாது. இன்றைக்கு நம்ம தைரியமாக எழும்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம். அப்படி பிரசங்கிக்கும் போது ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அவங்க இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அந்தகாரத்தில் இருக்கிறவங்க மகா ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு வருவாங்க. அதனால தான் பவுலுக்கு சொல்லும்போது அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீ சாத்தானின் பிடியில் இருக்கவங்களை விடுதலை செய்யவோ இருளில் இருக்கவங்களை வெளிச்சத்தை கொண்டு வரவோ நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு. அப்போ நீங்களும் நானும் அப்படி பிரசங்கி கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ எங்களுக்குள்ள இல்லை அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி மற்றவருடைய குருடாய் இருக்கிறவருடைய மனக்கண்களை திறக்கும்படியாக வல்லமையாய் ஜொலிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.